தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. சென்னையில் தூய்மை பணியாளர்கள் இன்றும் தொடர்ந்து 4வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அவர்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்த சென்னை சிவானந்தா சாலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி RCH ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை சிவானந்தா சாலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் உண்ணாநிலை போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். தூய்மை பணியாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொகுப்பூதியத்தை உயர்த்தாத விளம்பர திமுக அரசை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் உண்ணாநிலை போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். வார விடுமுறை, பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குணசுந்தரி இணைகிறார். வணக்கம் குணசுந்தரி, போராட்டம் தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாலதி. தமிழ்நாடு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றி வரும் RCH ஒப்பந்த சுகாதார தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவர்களின் நலசங்கத்தின் சார்பில் தற்பொழுது சென்னை சிவானந்த சாலையில் 200க்கும் மேற்பட்டவர்கள் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா தற்போது RCH தூய்மை பணியாளர்களுக்கு வெறும் ரூபாய் 1500 மட்டுமே தொகுப்பூதியமாக வழங்கப்பட்டு வருவதாகவும், பல்வேறு கட்ட போராட்டத்திற்கு பிறகு கடந்த ஏப்ரல் மாதத்தில் சட்டமன்றத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அறிவித்த, அதாவது 1500 ரூபாய் தொகுப்பூதியம் மாதம் வழங்கப்படுவதை 5000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் இதுவரை அறிவிப்பு மட்டுமே வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கான ஒரு உடனடியான நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கை என்பது இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை எனவும், உடனடியாக இந்த 5000 ரூபாயை மாத தொகுப்பூதியமாக வழங்க வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மொத்தமுள்ள 2500 பணியாளர்களில் 1374 தூய்மை பணியாளர்கள் மட்டுமே பல்நோக்கு மருத்துவமனையில் பணியாளர்களாக தகுதி உள்ளவர்களாக அரசு தற்பொழுது அறிவித்திருப்பதாகவும், மீதமுள்ள 736 பணியாளர்களை தகுதியற்றவர்கள் என நீக்கியிருப்பதாகவும், உடனடியாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்களை மீண்டும் பணியில், அது மட்டுமன்றி பல்நோக்கு மருத்துவமனையில் பணியாளர்களாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி RCH தூய்மை பணியாளர்களை பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களாக பணி நியமனம் செய்து பணி பாதுகாப்பு என்பது வழங்கப்பட வேண்டும். ஓய்வூதியத்துடன் கூடிய வார விடுமுறை, பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை தற்பொழுது முன்வைத்து உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாலதி, ஒப்பந்த தூய்மை பணியாளர்களின் உண்ணாநிலை போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி குணசுந்தரி.